ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த தோழில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போது சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கு லோட் ஆகிட்டோ இல்லாட்டி வந்து உள்ளே போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சில பேருக்கு இது புதுசாக கூட இருக்கலாம், எப்படி செக் பண்ணுறது தெரியாமல் கூட வந்துருக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா coe1.anaidu.education edu அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். உங்களோட லேப்டாப் இல்லாட்டி வந்து உங்களோட சிஸ்டம் இல்லை மொபைல் ஃபோன் எதனாலும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்படி ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஆகும். ஸோ இது நான் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து எடுத்த வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி இருக்கலாம். ஸோ மேபி வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸே மாறிக்கலாம். பட் இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் நைட்டில் நோட்டிஃபிகேஷன் ஆனால் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேப்சா வந்து கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சாவை கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா சைடில் பிளேன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்படின்னா வந்து கேப்சாவை மாற்றிக்கோங்க. ஸோ கேப்சாவை போட்டதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா லோடாகி உள்ளே போயிடும். மேபி வந்து நீங்கள் இப்போ தான் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாரும் இப்போ ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ஜாம் ஆகலாம். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துடலாம். ரிசல்ட் ஃபார் நவம்பர் டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களோட ரிசல்ட் வந்து ஷோ ஆயிருக்கும். இதில் சப்போஸ் யூன் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் ஆயிருப்பீங்க. அப்படி இல்லை ஆரியன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அரியர்னு அர்த்தம். திரும்பி நீங்கள் ரிட்டனை வந்து அந்த பேப்பருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணி இல்லை நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி அந்த பேப்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும், ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு வெப்சைட்குள்ளே போகாதனால இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.